Praise the Lord, glory to God. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களிலே ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களையும் குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் அட்டோன்மென்ட் த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான பரிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். ரோமர் 5:9 சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோமா. ஹல்லேலூயா. கோபாக்கனைக்கு நீங்களாகும்படி அவராலே நாம் ரட்சிக்கப்பட்டும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, வரப்போகிற கோபாக்கனைக்கு நீங்களாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பரிகாரமாய் மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் உண்டான விடுதலை, மீட்பு, பாவ மன்னிப்பு இவைகளை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இன்னும் உலகத்தில் மனுஷனுடைய பாவத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி பல பரிகாரங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவைகளை செய்யாதபடிக்கு இயேசு கிறிஸ்து அவரே நம்முடைய பரிகாரியாய் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் நம்மை கோபாக்கனையிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. இவைகளை விசுவாசிங்க. ஐயோ, உங்களுக்குள்ளார இப்படி பண்ணிட்டேனே அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி குற்ற உணர்வுகள் இருக்கும் என்றால் இந்த நாளிலே அதிலிருந்து வெளியில வாங்க. ஆண்டவர் உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார். உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இருக்கிறார். உங்களை கோபாக்கனைக்கு நீங்களாக்கி மீட்டு இருக்கிறார். இவைகளை விசுவாசிங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். வரப்போகிற கோபாக்கினைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சித்துக் கொண்டீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் நீதிமான ஆக்கப்பட்டு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை, விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவரே எல்லா குற்ற உணர்வுகளையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே வருகிற கோபாக்கினைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு இருக்கிறார் என்று விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக என்று சொல்லி அவர்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய இரத்தத்தின் பாதுகாவலும், அவர்கள் குடும்பத்திலே உம்முடைய இரத்தத்தின் பாதுகாவலும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் உங்களை கோபாக்கினையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது.